வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு காலகட்டத்தில் கேத்தலிக் சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பைபிளில் இருந்ததுன்னு மக்கள் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஏன்னா பைபிள் லாட்டின் மொழியில் இருந்தது. ஆனால் எல்லா இடத்துலையும் மக்கள் லாட்டின் மொழி பேசல, வேறு வேறு மொழிகள் பேசிக்கிட்டு இருந்ததுனால சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதை சர்ச்சில் இருந்தவங்க அவங்கள சாதமாக பயன்படுத்திட்டு அவங்க மக்களை நிறையா சுரண்டிட்டு இருந்தாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, போப்புக்கு தான் அவ்வளோ அத்தாரிட்டி இருந்தது, பவர் இருந்தது. ராஜா விடவும் போப் தான் ரொம்ப அதிகாரத்தில் இருந்தது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, போக போக இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழணும், மக்களுக்கு சேவை செய்யணும், பணிவிட செய்யணும். இதுதான் முதல்ல இருந்த ஒரு வாழ்க்கை அமைப்பு. ஆனால் போக போக இந்த சர்ச்சுங்களெல்லாம் நிறைய பணம் வர 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 அங்கே இருந்தவங்களோட வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. அப்படியே டாம்பிகமாக படோடமாக தங்கத்தட்டிலையே சாப்பிட்றது, அவங்க ஆடைகள்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்துலேயும் வைர மணிகள்லாம் பதிச்ச ஆடைகளை போடுறது, ஒரு பணக்கார வாழ்க்கை, ஒரு ராஜா விடவும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருந்தவங்க நிறைய பேர் தவறான வழிகளையும் பெண்களிடம் நடந்துக்கிறது இதெல்லாம் கூட இருந்ததுனால நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆரம்பித்தது 1517 ஜெர்மனியில். இவங்க சர்ச்சில் இருக்கிறவங்க இப்படிலாம் எப்படி செய்யலாம், இந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க எப்படி வாழலாம், என்ன சேவை இவங்க செய்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கே பைபிள் தெரிஞ்சிருக்குன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போப்புக்கு எதிராக இந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அநியாயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்தவங்களெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ எதனால் இந்த ரெஃபர்மேஷன் ஆரம்பிச்சதுன்னா, பல காரணங்கள். அந்த காரணங்களில் பார்த்திங்கன்னா, சர்ச்சில் முதல்ல நிறைய தவறுகள் நடந்தது. ரெண்டாவது இப்போ அங்கே இருக்கிற அந்த வாழ்க்கை எப்படின்னா சுகபோக வாழ்க்கையாக இருந்தது அங்கே உள்ள வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். அதனால் அங்கே ஏதாவது ஒரு வேலை காலியாச்சுன்னா பணம் வாங்கிட்டு யார் அதிகமான பணம் தராங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை போட்டு கொடுக்கறது, அது பேர் சைமனி. ரெண்டாவது நெப்போட்டிசம், அதாவது ஏற்கனவே ஒருத்தர் அந்த சர்ச்சில் வேலை செய்கிறாரு, நல்ல வசதியாக வாழறாரு, அவருக்கு அப்புறம் அவருடைய மகனே அங்கே அந்த வேலைக்கு வர்றது, அந்த மாதிரி தான் நெப்போட்டிசம். ஆப்சென்டிசம்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஒரு ஒரு சர்ச்சுக்கும் இந்த ஏரியாலாம் இந்த சர்ச்சுக்கு உட்பட்டதுன்னு இருக்கும், அது பேர் டயோசிஸ். இப்போ சட்டப்படி, அதாவது மதப்படி எப்படின்னா, இவங்க அந்த இடத்துல போய் இவங்க சேவை செய்யணும், அந்த மக்களுக்கு பைபிளில் இருக்கிற டீச்சிங்ஸ்லாம் எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு பணிவிட செய்யணும், நல்வழிப்படுத்தணும். இதுதான் சர்ச்சில் இருக்கவங்க செய்ய வேண்டியது. ஆனால் இவங்க அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை. அத்தோடு சேர்ந்து ப்ளூரிசம், அதாவது இருக்கிற இடத்துக்கும் போகிறதில்ல, இன்னும் ஏரியாவை அவங்களோட சர்ச்சுக்கு இணைச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நிறையா பேர் இருப்பாங்க. அப்போ அந்த நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கு தான் வரணும், ஏன்னா இந்த சர்ச்சை சேர்ந்த மக்கள் தான் அவங்கெல்லாம். அப்படி வரும்போது அவங்க காணிக்கையில் இந்த சர்ச்சுக்கு தருவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சர்ச்சில் அந்த பெட்டகம் இன்னும் நிறைய வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இன்னும் வசதியான வாழ்க்கையை வாழலான்னு இருந்தாங்க. அதனால் சர்ச்சில் இருந்த பணம், அந்த அதிகப்படியான பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் ரொம்ப மோசமாக ஆர்கனைஸ் ஆகிருந்தது. ஒரு கட்டுப்பாடே இல்லாமல், எதுவுமே ஒழுங்குமுறையாக இல்லாமல், போப்ஸும் பிஷப்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சர்ச் மேனாக செய்ய வேண்டிய கடமை எதுவுமே செய்யாமல் அதுக்கு பதிலாக ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பணத்துக்காக அடித்து பிடிச்சின்னு செய்கிற மாதிரி தான் இருந்தது. பணக்காரங்கன்னா இவங்க எதாவது செய்வாங்க, ஏழைங்களை அவங்க ரொம்ப புறக்கணித்தாங்க, அவங்கள ரொம்ப சுரண்டியும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பணம் கொடுத்து வந்துடுறாங்க, ஒழுங்காக படிக்காமலே வந்துடுறதுனால நிறைய ப்ரீஸ்ட் படிப்பறிவே இல்லாமல் இருந்தாங்க. அவங்களால ஒரு பைபிளை படிக்கக்கூட முடியலை. அந்த மக்களும், அந்த சர்ச்சை சேர்ந்த மக்களும் ரிலிஜனை பற்றி, உண்மையான ரிலிஜன் என்ன சொல்லுது அப்படின்றது கூட தெரியாமல் இருந்தாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் தான் ரினேசான்ஸ். அதாவது ரினேசன்ஸ்னால் ரீபர்த்து, கேள்வி கேட்குற ஒரு தன்மை மக்கள்கிட்ட வந்தது. என்ன, எதுக்கு, ஏன், எல்லா கேள்வியும் வந்ததுனால மக்கள் நிறையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட சேர்ந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுனால நிறைய புத்தகங்கள் வெளியே வந்தது, நிறைய பேர் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ராஜாங்கள், அதாவது யூரோப்பில் இருந்த ராஜாங்களுக்கும் அவங்களுடைய பவரை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால, ஏன்னா அவங்களுக்கும் சர்ச் கீழே தான் அவங்களுடைய பவர் இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அவங்களும் நம்ம பவரை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால இதெல்லாம் சேர்ந்து 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர்னு ஒரு அகஸ்டியன் ப்ரீஸ்ட், அவர் தான்
சர்ச்சில் இது மாதிரிலாம் நடக்குது, இது எப்படி நடக்கலாம், இது ரொம்ப அநியாயமாக இருக்குன்ற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். இந்த மார்ட்டின் லூதர் யாருன்னா, அவர் சாக்சனியில் பிறந்தார் 1483. அவர் சட்டம் படிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் வந்து சர்ச்சில் ப்ரீஸ்டாக மாறிட்டார். ஆனால் ரொம்ப பக்தியான ஒரு மனிதர் தான் அவர். பின்னாத காலத்தில் அவர் விட்டன்பர்கில் வந்து தியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்தார். இவர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவராக இருந்ததுனால அவருடைய ஆத்மா வந்து தேவலோகத்தை தேவனை அடையணுன்றதுல ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறைவனை அடையணும்னா கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது மூலமாக தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சர்ச்சில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா இறந்துட்டாரா, இவ்வளோ பணம் கொடு, அவருடைய ஆத்மா நேராக வந்து தேவலோகம் ஹெவனுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து ப்ரே பண்ணி அமுச்சு வச்சிரோம், அந்த மாதிரிலாம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப வந்து மன கஷ்டமாக இருந்தது. அவருக்கு கோபம் கூட வந்தது. அந்த சமயத்தில் தான் 1517 ஒரு மாங்க், அவர் பேர் ஜான் டெட்சல், இவர் விட்டன்பர்க் வராரு. வந்தவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இன்டெலிஜென்சஸ்னால் என்னென்னா, பாவ மன்னிப்பு கேட்குறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுறோம், அப்போ வந்து அவங்ககிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அப்போ அவங்க நம்ம பாவத்தை போக்குறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அவர் யார்ட்டையும் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பணம் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி வரவர் வந்து எவ்வளோ பணக்காரரோ அதுக்கேற்ற மாதிரி பணம் நிறையா ஆகும். ஏழைங்கையிலையும் வந்து அவங்க பாவ மன்னிப்பு கேட்கும் போது, உனக்கு பாவ மன்னிப்பு கேட்குறோன்னா நீ இவ்வளோ பணம் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி அவர் பணத்தெல்லாம் வாங்க ஆரம்பித்தார். இதை பார்த்த லூதருக்கு வந்து இது பொறுத்துக்கவே முடியல. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 95 தீசஸ் எழுதி அந்த கெத்தீட்ரலோட கதவில் வந்து ஒரு ஆணி வச்சு அடிச்சிட்டாரு. இந்த விஷயம் போப்புக்கு போச்சு. அவர் உடனே 1520 வந்து அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டர் பேர் எக்ஸர்ச் டொமேன்றது. அது வந்து நீ வந்து சர்ச்சோட கட்டுப்பாட்டுக்கு அடிபணிஞ்சு நடக்கலைன்னா நீ சர்ச்சை விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அது. லூதர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த லெட்டரை வந்து மக்கள் எதிர்க்கே வந்து வச்சு எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் சார்ல்ஸ், அவர் அப்போ ராஜாவாக இருந்தார். அவர் வந்து லூதரை வந்து டயட் ஆஃப் வேர்ம்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு அவரை வந்து விசாரணை பண்ணுறாரு 1521. அப்போ லூதர் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் செஞ்சது நான் நினைக்கிறதுலாம் தப்புன்னு பைபிள் படி நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் என்னுடைய ஐடியாவை மாற்றிப்பேன், இல்லைனா நான் மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெட்ரிக் ஆஃப் சாக்சனி கிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிடறாரு. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பைபிளை ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட ஐடியாஸை மற்ற மக்கள்கிட்ட பரப்புகிறார். அவரோட ஐடியாஸ் என்னென்னா, கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான் உங்களை இறைவன் அடியில் சேர்க்கும். 2 சாக்ரமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று பேப்டிசம், இன்னொன்று வந்து யூச்சரிஸ்ட்டு. பைபிள் தான் வந்து கிறிஸ்டின் டீச்சிங். பிஷப் சொல்கிறது கிடையாது, ஓனாக சொல்கிறதுலாம் கிடையாது. பைபிளில் இருக்கிறது அவங்க சொன்னாங்கன்னா சரி, ஆனால் அவங்களா சொல்கிறதெல்லாம் கிறிஸ்டின் டீச்சிங் கிடையாது. கிளர்ச்சியில் இருக்கிறவங்க வந்து பெண்கள்கிட்ட நிறைய தவறான விஷயங்களை செய்கிறதுனால அவங்க திருமணம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படணும். அப்படி திருமண வாழ்க்கையில் இருந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு வராது. அதே சமயத்தில் இப்போ வந்து சர்ச்சில் நடக்கிற மாஸ்லாம் வந்து லாட்டினில் தான் நடந்துட்டு இருந்தது. அது நிறைய பேருக்கு புரியல, ஏன்னா அவங்களோட மொழி லாட்டின் கிடையாது. ஆனால் அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, சர்வீஸில் இருப்பாங்க, கம்யூன்லாம் கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்கு புரியாது. அதனால் மக்களுக்கு வந்து நம்ம என்ன மொழியில் வழிபடுறோமோ அது அவங்க புரிஞ்ச மொழியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் தான் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தணும் அப்படின்னாரு. அதே சமயத்தில் சர்ச்சோட நம்பிக்கை வந்து டிரான்ஸ்சப்ஸ்டியூஷன், அதாவது அங்கே வந்து அந்த பிரெட் அண்ட் ஒயின் தருவாங்களே, அது வந்து கடவுளுடைய உடலும் ரத்தமோன்ற எண்ணம். அதுக்கு பதிலாக ஒரு கான்சப்ஸ்டியூஷனில் தான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு ராஜாவும் அவரோட ராஜாங்கத்தோடைய இருக்கிற அந்த சர்ச்சுக்கெலாம் அவங்க தான் தலைவராக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை தான் இவர் சொன்னார். லூதரோட இந்த ஐடியா வந்து வேகமாக எல்லார்ட்டையும் பரவிச்சு ஒரு புது மதமே, லூதரிசம்ன்ற மதமே ஆரம்பித்தது. இது வந்து நார்தர்ன் ஜெர்மனி, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன்லலாம் முக்கியமான மதமாகவே மாறிச்சு. லூதரம் வந்து கேத்ரின் வான் பாரா அப்படின்ற ஒரு நன்னை திருமணம் பண்ணிக்கிட்டார். 1546 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இப்போ லூதரோட ரெஃபர்மேஷனால் என்ன நடந்ததுன்னா, ஜெர்மனி 2ஆக பிரிஞ்சுது. நார்த்தில் இருந்தவங்களாம் ப்ராட்டஸ்டன்ஸாகவும், சவுத்தில் இருந்தவங்களும் அதே நம்பிக்கையோட கேத்தலிக்ஸாக இருந்தாங்க. இப்போ லூதரோட இறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கேத்தலிக்ஸ்க்கும் ப்ராட்டஸ்ட்க்கும் நடுவில் சண்டை வந்துடுச்சு. இந்த சண்டை கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு நடந்தது. ஆனால் 2 பேரில் யாருமே கேட்கல. ஆனால் ஒரு ப்ரீஸ் வந்து
ஒரு சமாதான உடன்பாடு வந்து ஏற்பட்டுச்சு. இதை வந்து த பீஸ் ஆஃப் ஆக்ஸ்பர்க்னு சொல்லுவோம். அதில் என்ன ஒரு முடிவுன்னா, ஒரு ராஜாவும் அவங்களுடைய ராஜ்யத்தில் என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பைபிள் வந்து யூரோப்பில் இருந்த பல மொழிகளை டிரான்ஸ்லேட் ஆச்சு. கல்வி அறிவுன்றது நிறைய பேருக்கு போச்சு. நிறைய பேரால் படிக்க முடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த ரெஃபர்மேஷனால் வந்தது. இது முக்கியமான ஒரு திருப்பம், ஒரு முன்னேற்றம்னே சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.